வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை வந்து யூடியூப்ல சோனி பிக்சர்ஸ் சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு ரெஸ்கியூ மிஷனை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை, அதுவும் ஜெயில மையமா வச்சு அமைக்கப்பட்ட ரெஸ்கியூ மிஷன். அந்த ஜெயில் வந்து ரஷ்யால இருக்குங்க. அந்த ஜெயில தான் வந்து ருடால்ஃப் மார்டின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாஸ்டர் மைண்ட் பிகைன் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், அதாவது டெரரிசம்க்குலாம் வந்து ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். அவரை வந்து அங்க சேஃபா வச்சிருக்காங்க. அவரை எப்படியாவது உயிரோட மீட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யுஎஸ் கவர்மெண்ட் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ யுஎஸ் சேர்ந்த மிலிட்டரி டீம், FBI, CIA இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. அதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷன் அப்படின்றது. இவரை எப்படியாவது உயிரோட போய் ஜெயில இருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அனுப்புறாங்க. பட் போனவங்க எல்லாருமே வந்து எதிர்பாராத விதமா அவங்களால கவுண்டர் அட்டாக் பண்ணப்பட்டு சாகடிக்கப்படுறாங்க. அதுல ஒரே ஒருத்தர் தான் உயிரோட பொழைக்கிறாரு. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோவான மர்சி அந்த ஜெயிலுக்குள்ள எப்படி சர்வைவ் ஆறாரு அண்ட் ருடால்ஃப் மார்டினை உயிரோட திருப்பி மீட்டு கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படத்தோட ஆக்சுவல் மிஷன் என்ன அப்படின்றத படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் கதைக்குள்ளேயுமே ரொம்ப சீக்கிரமா போயிட்டாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். ஆல்சோ நம்ம ஹீரோவான மர்சி இருக்கார்ல, அவருக்கு இந்த மிஷன்ல இருக்கக்கூடிய பர்சனல் கனெக்ட் அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டா சொல்லியிருப்பாங்க. அதாவது தன்னோட அப்பா அம்மாவை வந்து இந்த மாதிரியான ஒரு டெரரிசம்னாலதான் வந்து இழந்திருப்பாரு. ஸோ அதுக்கு ஃபன் பண்ண ஒரு நபரா தான் வந்து ருடால்ஃப் மார்டின் இருப்பாரு. ஸோ இவரை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் பண்ணக்கூடிய ஸ்டன் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த ஜெயில் கைதிகளுக்கு அகேன்ஸ்டா பண்ணக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே பில்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த உளவாளி யாரு அப்படின்ற அந்த ட்விஸ்ட் அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஓரளவுக்கு நீட்டா போன ஒரு கதை தான். பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கதையில புதுமை அப்படின்றதெல்லாம் பெருசா இல்லவே இல்லை. வழக்கமான ஒரு ரொட்டீனான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல ரெஸ்கியூ மிஷனுக்கு, அது மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு கதையா தான் இந்த கதையுமே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஸ்டார்டிங்ல அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அந்த ஜெயிலுக்கு போவாங்கல்ல, அதுல லைனா ஒருத்தருக்கா என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு கிளாரிட்டியோட காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி கிளம்சியா எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த போர்ஷன்லாம் இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் என்னவோ 1.25 மணி நேரம் தான். அதுவே கொஞ்சம் லெங்க்தியா போற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. சாலிடா இன்னொரு 10 to 15 மினிட்ஸ் அப்படின்றதுமே கட் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னுமே கிறிஸ்பா இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த ருடால்ஃப் மார்டினோட மனமாற்றம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் செயற்கைத்தனமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் ஸ்டில் இது கண்டிப்பா ஒன் டைம் பாக்குற மாதிரியான ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.